நான் இங்கே நின்று பேசணுங்களா? தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் கார்த்திக் சார், வெங்கட் பிரபு சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸி ஸ்கெட்யூல்ல நீங்க இல்லைன்னா ஃப்ரீயா இருந்தா கூட யூ டேக்கன் டைம் ஆஃப் யுவர் லைஃப் அண்ட் யூ கம் ஹியர் டு பிளெஸ் அஸ், டு கிரீட் அஸ் ஆன் திஸ் டே. அதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் நீங்க வந்திருக்கிற மீடியா அண்ட் ப்ரெஸ் நண்பர்களுக்கு ரொம்பவே நன்றி. தண்டையில படம் வந்து ஃபர்ஸ்ட் நான் கோவிட் டைம்ல ஒரு சின்ன ஒரு 20 பேஜ் ஒரு நிஜமா நடந்த சம்பவத்தை தான் வந்து எனக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து இவ்வளோ அழகான ஒரு லவ் ஸ்டோரியா மாற்றி ஒரு I think it took 3 years for them to come up with this. அதனால அந்த ஜேர்னியை வந்து அப்போ இருந்து ஆரம்பிச்சு இப்போ கூட ஒரு 1.5 years we've shot for the film. It's been quite a memorable journey. அது வந்து இவ்வளோ அழகா எங்களுக்கு டைரக்ட் பண்ணி கொடுத்த சந்து காரு and such a co-star who is a sport where வந்து அந்த ஒரு வருஷத்துல நான் நெக்ஸ்ட் என்ன படம் பண்ண போறேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அது எதுவுமே யோசிக்காம அப்படியே ஒரு 1.5 வருஷத்தை ஒதுக்கி இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருந்தா கூட இவர் கொடுத்துருப்பாரு. He was that hungry to do good characters. அதனால it was such a nice experience. Thank you so much Jay and DSP காரு. இவ்வளோ அழகான பாட்டு. எனக்கு தமிழ் பத்தி தெரியல, பட் தெலுங்குல வந்து அங்க நிறைய பேருக்கு அங்க இருந்த பாட்டுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தெலுங்கு I've always seen that லவ் ஸ்டோரின்னு வந்துச்சுன்னா பாட்டு ரொம்பவே முக்கியம். அவங்க ரொம்பவே அதை செரிஷ் பண்ணி they'll own it. அந்த பாட்டை வந்து புஜித்தலியா இருக்கட்டும் இல்லைன்னா ஹைலஸாக இருக்கட்டும், they just own the song. So thank you so much. இவ்வளோ ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுத்ததுக்கு படத்துக்கு. அண்ட் அரவிந்த் காரு, அவர் விளையாட்டுக்காக சொன்னாரோ இல்லையோ எனக்கு தெரியல, பட் ஐ ரியலி ஃபீல் லைக் அவர் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி. ஃப்ரம் மேக்கிங் ஷுர் தட் எல்லாமே கரெக்டாக போகுது, ஈவன் when I'm sick, taking care of me, making sure நீ இது வேணா இது பண்ண வேணாம், எல்லாமே அவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டு. அண்ட் as a producer இது 1.5 வருஷம் ஆயிருந்தா கூட அது வந்து ஒரு டைம் கூட மூஞ்சி சொல்லிக்காம இப்போவும் வந்து உங்களுக்கு பண்ணணும் ஷூட் நீங்க போய் பண்ணுங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு மெக்னானிமஸ் ஹார்ட்டோட இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். ஸோ we very blessed to have you sir. Thank you so much. அண்ட் இன்னைக்கு ஸ்டார் ஆஃப் த ஈவினிங் சொன்ன கருணாகரன் அவரை தான் சொல்லணும். ஏன்னா வர எல்லா கெஸ்ட்டும் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இமீடியட்டா சொல்றாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெல்கம் டு த தெலுங்கு இண்டஸ்ட்ரி. அவர் சும்மா தான் சொல்றவே எனக்கு அது பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு, பட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஆன் பாயிண்டா இருந்துச்சு. தேவிஸ்ரீ பிரசாத் சொன்ன மாதிரி அது வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்திருக்கணும். இதுக்கப்புறமும் நிறைய பண்ணணும் நானும் காரும். அண்ட் அது கூட சேர்ந்து நாங்கள் நிறைய பேரும் எல்லாருக்கூடையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து ஒரு 1.5 years இருக்கும்போது படத்தோடு சேர்ந்து நம்ம என்னவா க்ரோ ஆகணுங்கிறது பார்ப்போம். இவங்க எல்லாருக்கிட்டே வந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதனால இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி வெரி மச். அண்ட் வர 7th of February படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாத்துக்குமே பார்த்து பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இல்லை இதுக்கப்புறம் பண்ணுற ஃபிலிம்ஸ் ஆல்சோ ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டூ இட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சொன்னார் ஹவ் ஐ கிவ் எவ்ரிதிங் ஃபார் லவ் அண்ட் வலியா இருக்கட்டும் 100%. பட் அவர் கேரக்டர்ஸ்ல வந்து அவ்வளோ ஒரு பியூரிட்டி இருக்கு. எந்த கேரக்டர் பண்ணாலும் ரொம்பவே பியூரா பர்த்திவரில் நிஜமாவே ஒரு பொறுக்கி பாய் மாதிரி, இல்லைன்னா நிஜமாவே இதுல வந்து அவ்வளோ ஒரு இன்னசென்ட் ஒரு பாய் மாதிரி. ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டன் இட். அண்ட் ஐ திங்க் அந்த மாதிரி நடக்கும்போது இட் மீன்ஸ் யூ ஹேவ் டு பி வெரி பியூர் அண்ட் வெரி டிரான்ஸ்பரண்ட் இன் யுவர் ஹார்ட். அப்போதான் இது ஒரு விஷயமா பாசிபிள்னு நினைக்கிறேன். I thought in the stage I had to tell you that I'm such an admirer of these films and especially Mayalagan was something. And thank you so much. நீங்க ஸ்வீட் என்னை பத்தி சொன்னதுனால நான் இதெல்லாம் சொல்லலை. நிஜமாவே நான் உங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அது பயத்துல அப்படியே மறந்து போச்சு. ஆமா அதேதான். And I also wanted to tell Karthik Subraj sir saying, being a Surya sir's fan, I was so happy seeing retro அதோட ப்ரோமோ எனக்கு பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே குஷி ஆயிடுச்சு. It was like, oh okay, I'm looking forward to it அப்படின்ட்டு. அதனால thank you so much. And Venkat Prabhu sir, நான் படம் ஆரம்பிக்கும் போதே உங்களை பத்தி கேட்டேன் அவங்க கிட்ட, ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ், தமிழ் எல்லாம் எப்படி இருந்துச்சு கம்யூனிகேட்டிங் வித் தி டைரக்டர். ஹி செட் we became family after this also we work together நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. So it's so nice that it's like family coming and blessing us all on this day. Thank you so much. I'm so sorry for taking thank you and ஐயோ இன்னொரு கடைசி நிமிஷம் இதுவும் நான் மறந்துட்டேன். SR பிரபு அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. எங்க இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். வி ஒர்க் டுகெதர் ஆன் NGK. அதுக்கப்புறம் இப்போதான் வந்து அவர் ப்ரெசென்ட்டும் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டும் பண்றாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் த ஃபிலிம் அண்ட் பிரிங்கிங் இட் டு த பப்ளிக். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சென்னை ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு
Chennai na evla special and nariya vaati sollirken. Chennai, so much of Chennai is in my roots, so நம்ம படம் தாண்டி ப்ரெசென்ட் பண்ணுறோம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சென்னை ஆடியன்ஸ் எப்பவுமே அவங்க ஆக்செப்டன்ஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருப்பேன். அண்ட் Karthi sir, thank you so much for being here today and bringing so much warmth to this event and present in launching our trailer. Like Pallavi said, May Alagan, Satyam Sundaram, your recent release has moved me so much. After so long I went to the theatre, came out with tears in my eyes, and human emotions, such simple human emotions, watching you play them just inspired me so much. From Patti Veeran till Satyam Sundaram sir, you have inspired, every film of yours has inspired me as an actor. Thank you so much. And அப்பா எப்போவுமே வீட்டில் சொல்லிட்டு இருப்பாரு, நீங்கள் சென்னை போறியா, anything you need let me know, I'll call Karthi. So really you are like a family name at home. Thank you for all the love. And அப்படியே Venkat Prabhu sir, so happy to see you here today. In a way you are the one who professionally introduced me to the Chennai media and the Chennai people. So happy to see you here today. You convinced me quite easily in Hyderabad. Customer, but seriously, நீங்கள் ஹைதராபாத் வந்து எனக்கு கன்வின்ஸ் பண்ணி considering me itself was such a joy. Thank you. And Karthik Subraj sir, really looking forward to Retro, follow all your work. So happy that you're here with us today. In the Tandel journey, எனக்கு first Chandu just ஒரு ஐடியா சொன்னார், ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில். அதுக்கப்புறம் நான் நிறைய எக்ஸைட் ஆனேன். எதுனா there's so much span in this film. ஒரு ஸ்ரீகாக்குளம் ஒரு வில்லேஜ்லேருந்து அப்படியே குஜராத் போய் அதுக்கப்புறம் 1.5-2 years பாகிஸ்தான். ஸோ ஒரு லார்ஜ் ஜேர்னி இருக்குது இந்த படத்தில். அந்த ட்ரூ ஸ்டோரி கேட்டப்போ நான் as an actor I was very excited. Any actor will sort of crave for this kind of a presentation. அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்ரீகாக்குளம் வில்லேஜுக்கு போயிட்டு அந்த ஃபிஷர்மேனோட இன்ட்ராக்ட் ஆகி அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க சாப்பாடு என்ன, all these things இந்த மைனர் டீட்டெயிலில் தெரிஞ்சுட்டு பின்னாடி வந்தப்போ எனக்கு புரிஞ்சிச்சு எவ்வளோ சேலஞ்ச் இருக்குதுன்னு இந்த படத்தில். பிகாஸ் their journey is just incredible. It is so incredible and so inspiring. And as an actor I feel blessed that the director Chandu has brought the script to me, trusted me, so I really feel blessed. Very rarely in the Madhya opportunities for actor to go through these kind of transformations and really give it your best. And their lives also have inspired me in so many ways. And in the Madhya stories, definitely our audience couldn't go on the effort and the inspiration on the padam panirkom. So they are my real heroes, the Tandels from Srikakulam. And like to thank Arvind Garu. After that, Arvind Garu and Banivasu, the producers. Arvind Garu's journey, my journey with him started at my third film, 100% Love. And the padat release ku appuram enku or actor or direction and or positive on a direction and the padam kaattinchu. And I am hoping and I believe that Tandel will give me another positive direction after the release. Thank you so much. And the rock star of this film now, Sirasa Sonu Devi, really every love story needs a blockbuster album, and from the second Bujitali has released, it has changed the complete way people look at Tandel. After Bujitali, Nama Nama Shivaya, and then Hairasu Hairasa, every song has been a chartbuster. Thank you so much Devi for supporting me. And he's not been just like a music director. Sets ku vandu, song shooting ku vandu, he's inspired us, shared his vision with us, and sort of contributed in so many different ways. Thank you Devi. And Pallavi, like everyone says, you're so special. I think every technician, every actor who has spoken about you has either said they're a fan, or they love working with you, or they want to work with you. And I totally agree with them, because you complement everyone in so many ways with your energy. I think you complement an actor in so many ways. You complement Devi's music, you complement the lyric writer's lyrics, you complement the cameraman's visuals, Pallavi. So, thank you so much. It was such a beautiful journey working with you in Love Story. And now again in Tandel. Really wishing you all the best. Always. And S.R. Prabhu sir, thank you for presenting this film. Dream Warriors Pictures na or brand. Definitely the content richer, content kandipa nalla irukum.
So I feel really confident that நீங்க இங்க சென்னை ஆடியன்ஸ்க்கு நம்ம film present பண்றீங்க and distribute பண்றீங்க. அப்படியே we discussed about so many scripts. I really hope that one day we can put something together. I'm really looking forward to it. Naren sir, thank you so much. நிறைய சப்போர்ட் பண்ணீங்க on screen. Vetri sir, படம்ல பார்த்து I've been a huge fan of your work. Finally getting to work with you was such a nice experience. And Karnakaran, we've not shared screen space, but you've contributed so much to this film and were emotional. Everyone knows you do entertainment so well, but I can't wait for everyone to see you in this emotional role also, the Telugu audience. Thank you. Viveka sir, thank you so much for your lyrics. Once again, to the Chennai audience, really thank you. February 7th, Thandel is releasing. Looking forward to all of you going to the theatres, watching it and liking it. Thank you. முக்கியமான ஒரு வேலையாக நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா நாங்கள் போய் நிறைய அன்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த அன்பெல்லாம் திருப்பி கொடுக்குற சந்தர்ப்பமே கிடைக்கல. இதுதான் திருப்பி கொடுக்குற சந்தர்ப்பமாக நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து படத்தை பற்றி சொல்லலாம். எனக்கு தெரியாத விஷயம் இங்கே வந்ததுக்கப்புறம் சேவ் சொன்னாப்புல ட்ரூ ஸ்டோரி 2018 நடந்த ஒரு ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம ஊரில் மீன் பிடிக்கிறவங்க பாகிஸ்தானில் போய் மாட்டிக்கிட்டாங்க. இங்கே எப்படி அங்கே போய் மாட்டினாங்கன்னா இல்லை குஜராத்லேருந்து படகு எடுத்துட்டு போய் மாட்டிக்கிட்டாங்க. அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு பெரிய எவ்வளோ பெரிய த்ரில் இருந்தாலும் டைட்டானிக்கே ஒரு லவ் ஸ்டோரி தேவைப்படுது. அந்த லவ் ஸ்டோரி தான் எப்பயும் மனசில் நிற்குது. ஸோ ரொம்ப அழகாக ஒரு லவ் ஸ்டோரியை கிரியேட் பண்ணி ஒரு 10 பேர்கிட்ட 20 பேர் ரைட்ஸ் வாங்கி எடுத்துருக்காங்கன்னா ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த லைன் எவ்வளோ பிடிச்சிருக்கணும். 3 இயர்ஸாக அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி 1.5 வருஷம் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினட்டாக இட்ஸ் நாட் ஆர்டினரி ஃபில்ம். அப்படி இல்லாட்டி இந்த படத்தை எல்லா ஊருக்கு எடுத்து ப்ரொமோட் பண்ண தைரியம் வராது. ஸோ அதுலேயே இந்த படம் ரொம்ப முக்கியமான படமாக நான் நினைக்கிறேன். அந்த சந்திரமுகி அவருடைய மற்ற படங்களும் பெரிய பெரிய ஹிட்டான படங்கள். அவர் இந்த படத்தில் நம்பி ஒரு நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவ்வளோ அழகான ஒரு விஷுவல்ஸ் கொண்டு சேர்த்திருக்காரு. கடல் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்னஸோட அவர் கொண்டு சேர்த்திருக்காரு. ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முதல்ல நம்ம ப்ரொடியூசர்லேருந்து ஆரம்பிப்போம். அல்லுவன் சார் வந்து சார் ஈஸ்வரன் சொல்லலாமா? ஏன்னா இங்கே வந்து ப்ரொடியூசர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வருவாங்க போவாங்க, அப்படிதான் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப வருஷமா ப்ரொடியூசராக இருக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. பெரிய பெரிய நாட்களே வந்து ப்ரொடக்ஷன் வேண்டாமான்னு கம்பெனி மூடிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷமா ப்ரொடியூசராக இருந்து தொடர்ந்து அதே பேஷனோட இருக்கிறது. ஏன்னா பேஷன் மட்டும் இருந்தால் காசு சம்பாதிக்க முடியாது. பிஸ்னஸ் மேனாகவும் இருக்கணும், பேஷனாக இருக்கணும். அப்போதான் திரும்ப திரும்ப நல்ல படங்கள் அவர் சொல்றாரு தேவி பார்த்து இத்தனை வருஷமா எப்படா எட்டு கொடுக்குறேன். அப்ப நீங்க எப்படி சார் இத்தனை வருஷமா எட்டு கொடுக்குறீங்க? அதுவும் வேற வேற ஆட்கள் கூட சேர்ந்து வேற வேற கொலாபரேஷன்ல வந்து அவர் ஹிந்தியில படம் பண்ணியிருக்காரு, எல்லா லாங்குவேஜ் படம் பண்ணியிருக்காரு. நம்மளோட மெட்ராஸ் வந்து படிச்சுட்டு போனவர் தான். பட் அவருடைய எந்தோசியாசம் வந்து நாங்க ரொம்ப ஆச்சரியப்படுறோம். நம்ம தமிழ் படங்கள் எடுத்துட்டு போய் ப்ரொமோட் பண்ண போகும்போது அலுவலகங்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாரு, அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவாரு, எப்படி ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. ஸோ வந்து ஒரு படம்னா ஒரு ப்ரொடியூசர்னா எப்படி இருக்கும், அந்த படத்தை எவ்வளோ லவ் பண்ணணும், அந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், ஆர்டிஸ்ட் எப்படி பார்த்துக்கணும், அந்த படம் ப்ரொமோட் பண்ணும்போது சரி தியேட்டரில் வந்து சேர்ற வரைக்கும் அது சொல்கிறா இல்லையா, இப்போ நாங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா நாங்கள் ஒரு பெரிய உழைப்பு போட்டுருக்கோம், அந்த உழைப்பு உங்ககிட்ட சொல்கிறக்காக தான் வந்திருக்கோன்னு அந்த ஒரு படத்தை பற்றி எடுத்து வைக்கிறதுலேருந்து அவ்வளோ விஷயம் இருக்குது அவர்கிட்ட கற்றுக்கிறது. ஸோ ஸோ ஹாப்பி அவருக்கு தெரியுங்கிறதே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாழ்த்துக்கள். என்ன எது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதான் பிஸ்னஸ் மேன் இருக்குது. இவரும் தெளிவாக இருக்காரு, பண்ணிடலாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, அவர் மட்டும் இல்லை, அடுத்த ஜெனரேஷன்லயும் ஒரு பெரிய உருவாக்கி வச்சிருக்காரு. இன்னும் 2 பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது சோ ஹாப்பியா அவங்க 2 பேரும் நான் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். பாபி என் கிளாஸ்மேட்டு, அர்ஜுன் வந்து எனக்கு ஜூனியர். ஸோ சத்மாஸ்டத்தில் படிக்கும்போது ஸோ அப்போ தெரியுங்கிறதுனால ஸோ ஹாப்பி ஃபார் எங்கள். அண்ட் இந்த படம் பெரிய வெற்றி படம், உங்களோட நம்பிக்கைக்காகவே இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் கர்ணா பாடம் தாண்டி போறீங்க வேற லெவல். ஆனா நீங்க எந்திரிச்சு அட்டன்ஷன்ல நிக்கணும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன் கர்ணா நடிக்கிறாப்ல, கேமரா இவ்வளவு கேமரா இருக்கிறதுனால நடிக்கிறாப்லையா என்னன்னு புரியல. ஏன்னா அவ்வளவு ஜாலியான ஒரு ஆளு, பிரமாதமான ஆக்டர். வாவத்தியாரில் படத்துல ஒர்க் பண்ணோம், மேலங்களில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாரு. ஆனால் எல்லாரும் ரோல் பற்றி பேசினாங்க. அவ்வளோ ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் இருந்தாலும் அதுக்குள்ள அவ்வளோ உண்மையா ஒரு இன்னசென்ஸ் இருக்கணுமா, இன்னசென்ஸ் குறும்பு இருக்கணுமா குறும்பு, இல்லை கண்ணிங் இருக்கணுமா கண்ணிங், அது அவ்வளோவா கன்வே பண்ண முடியும்.
திங்க் கார்த்திக் சுப்ராஜ்க்குலாம் போகுது தெரியும். அதனால அவரும் உங்களை மோட் பண்ணாரா, நீங்க அவர் மோட் பண்ணீங்களான்னு தெரியல. பட் அது ஒரு பிரமாதமான குவாலிட்டி நான் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ரொம்ப ரசிச்சிருக்கேன். அண்ட் நம்ம நரேன் சார் வந்து சூப்பர் ஆக்டர். எல்லா சீரீஸ்லயே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா ஒரு காமெடியும் பின்னக்கூடிய ஒரு ஆளு. ஏன்னா அழகராஜ் பார்த்துருக்கேன். அவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து அவரோட சீன்ஸ்லாம் போயிட்டே தான் இருக்கு. பியூட்டிஃபுல் ஆக்டர். அவர் இந்த படத்துல வந்து பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேவி அவர் சொல்லிட்டு இருந்தாலே எங்க போனாலும் உங்க சாங் கேட்குதுன்னு. நம்ம டர்க்கி போயிருந்தேன். நைட் ஒரு 12 மணி இருக்கும். இந்த சாங் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, நம்ம ஒரு பாட்டாச்சே யோசிச்சே இருக்கு. ஒய்ஃப் ஆமாங்க நம்ம ரொம்ப கேட்ட பாட்டுன்னு சொல்லிட்டே வராங்க. பாருங்களா இந்த பாட்டை தான் நம்ம ஊர்ல அடிச்சுட்டாங்களா, காப்பி அடிச்சுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா ஊமண்டாவா மாதிரியே இருக்கு. ஆடா பாவி தேவி டர்க்கி சாங் தான் இங்க வந்து அடிச்சுட்டு நான் நினைச்சிட்டு உள்ள வந்து பார்த்தா அது ஊமண்டாவா தான் ஓடிட்டு இருக்காங்க. அந்த ஊமண்டாவா ரீமிக்ஸ் பண்ணி டர்க்கில கிளப்ல ஓடிட்டு இருக்காங்க. இதுதான் உங்க புகழுக்கு வச்சோம். அதான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த டப்பால எவ்வளவு வருஷம் மியூசிக் வந்துட்டே இருக்கிறது வந்து ஒரு பிளஸிங் தான். அது மட்டும் இல்ல, அந்த மனுஷன் உழைப்பு அவ்வளவு உழைப்பு. அதுல ஒர்க் பண்ணிட்டே இருப்பாப்ல. எப்ப ஸ்டுடியோ போனோம் ஸ்டுடியோலே இருப்பாப்ல. மியூசிக் பத்தி பேசுவாப்ல. எங்க நான் ஆந்திரா இல்லைங்க நான் தமிழ் பையன் அப்படிப்பாப்ல. அங்க போனா தமிழ் நாங்க இங்க வந்து தெலுங்கு கேட்பாங்க. நீங்க எல்லாருக்கும் சொந்தங்க, இந்த நாட்டுக்கே நீங்க சொந்தம். அந்த எனர்ஜி விடாம எப்பவுமே இருக்கிறது லவ் யூ தேவி. நான் ஸ்கூல்ல இருந்து பாத்துருக்கேன். இப்பதான் மெகப்பட சொல்லிட்டு நான் ஸ்கூல் கல்ச்சரல்ஸ் இருந்து பாக்குறேன். தான் இப்படியே இருக்காங்க அப்படின்னு. வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டு எப்பவுமே ஒரு பாட்டு வரும்போது பியூட்டிஃபுல்லா லவ் ஃபிலிம்னா சொல்லவே வேண்டாம். எல்லா மியூசிக் டேரக்டர்ஸ்க்கும் லவ் ஃபிலிம் கிடைச்சா ஒரு பின்னி எடுத்துருவாங்க. வாழ்த்துக்கள். அண்ட் சாய், you're very very special sir. I think the way you pour life into every role that you pick up. ஒரு ரோல் அது வந்து ஒரு பையனை காதலிக்கிறதுனா அப்படியே கொட்டி தீர்த்துறது அந்த லவ். அதனாலேயே பசங்க பைத்தி முடிச்சாலேறாங்க. டான்ஸ் சொல்லவே வேண்டாம். அண்ட் ஒரு பெயினா இருக்கலாம், தன்னோட வயசுக்கு மீறின ஒரு அனுபவமா இருக்கலாம். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட். நான் படம் பார்த்து உங்ககிட்ட பேசினேன். அப்புறம் the way you give life to ஒரு மலர் டீச்சரா வந்தாலும் சரி, இல்லை இந்துவா வந்தாலும் சரி, you definitely give so much to the film. So thank you for doing that, and it makes it so beautiful. Screen la பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட ஒய்ஃபோட சாக்ரிஃபைஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. ஐ திங்க் யூ brought it on screen. அவங்களுடைய உண்மையான சாக்ரிஃபைஸ் என்ன, அவங்களோட பெயின் என்னன்னு யாருமே புரிஞ்சுக்கவே முடியாது. அதை நீங்க அவ்வளோதான் கொண்டு வந்தீங்க. so happy for you. We love you. And என்ன சொல்றது, உங்க தாத்தா வந்து நமக்கு தெரியும். ஆக்சுவலி நாகேஸ்வரா சார் வந்து நீங்க ஃபங்க்ஷன் நடத்தும் போது நீங்க நாகேஸ்வரா மறந்துருப்பீங்க, ஆனா தேவதாசா மறந்துருக்க மாட்டீங்கன்னு சொன்னாரு. ஸோ நமக்கு தேவதாஸ்னா ஃபர்ஸ்ட் லவர் பாயா அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நாக் சார் நம்ம சொல்லுவேன். நாகார்ஜுன சார் வந்து ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு அவருக்கு. இதே தேடாது பண்ணதுக்கு அப்புறமா அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அதே மாதிரி ஓடுறதுனா அந்த ஸ்டைல் நமக்கு வராது. அந்த மாதிரி நமக்கு வந்து சாமிங்கா பேச தெரியாது. நான் நாகார்ஜுன சாரோட ஒர்க் பண்ண தெலுங்குல போய் அவங்க ஸ்டுடியோல தான் ஷூட்டிங் நடந்துச்சு. அது எப்படி சொல்றது, அவங்க போனதுல இருந்து அப்படி ஒரு அரவணைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து கார்த்தி ஹாப்பியா இருக்கான். அவன் என்ன வேணும், அவன் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான். நான் டெய்லி சைக்கிள் ஓட்டுவேன் லஞ்ச் பிரேக் இருக்கும்போது. அப்ப நிறைய ஸ்பீட் பிரேக் இருக்கும். நிறைய ஸ்பீட் பிரேக் இருக்கும். எப்படி ஓட்டுறான் அப்படின்னு தெரியல, யோசிச்சிருக்காரு போல இருக்கு. அடுத்த நாள் நான் போனேன், ஸ்பீட் பிரேக்கர் உடச்சு வச்சிருக்காங்க. சைக்கிள் ஓட்டுற ஈஸியா இருக்கும் அவருக்காக. நான் வந்து சொன்னேன், என்னங்க உடச்சு வச்சிருக்கேன் கேட்டால நாக் சார் தான் உடச்சு சொன்னாரு. எனக்கு சைக்கிள் ஓட்டும்போது பம்ப் ஆயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லி. அது எப்ப அவர் நோட்டீஸ் பண்ணாரு, எப்படி பாத்துக்கிறாரு. அவர் அங்க கிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எதுவுமே தன்னை அஃபெக்ட் பண்ண விடாம எல்லார் மேலேயும் அன்பா இருக்கிறது, அன்பை பொழியறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு வந்து அவரோட நான் ஒர்க் பண்ணி 10 வருஷம் ஆகும் போதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அடுத்த படம் என்ன படம் பண்றேன்னு அவருக்கு தெரியும். அந்த படத்தை நான் பார்க்கணும்னு சொல்லுவாரு. பிடிச்சா உடனே ட்வீட் பண்ணுவாரு. நான் கேட்கவே தேவையில்லை, அவ்வளவு அன்பு கொடுத்துருக்காரு. நான் எனக்கு எவ்வளவு நான் கொடுத்தாலும் பத்தாது. நான் எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் பத்தாது. அண்ட் சே வந்து நான் அப்படி சொல்றது, நான் ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது ஒரு ஷையா ரொம்ப வெக்கப்பட்டு ஒரு பையன் பின்னாடி இருந்து தள்ளி நடிக்க வைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ வெக்கமாவே இருப்பாப்ல. ஆனா அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கும். அந்த இன்னசென்ஸ் தான் பொண்ணுங்களுக்கு பிடிச்சி போயிருது. தாத்தாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது, அப்பாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது, உள்ளே பொண்ணுங்களுக்கு பிடிக்குது. அவ்வளோ அழகான ஒரு இன்னசென்ஸ் எப்பவுமே இருக்கும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா நான் பார்க்கும்போது பிசிக் மாத்திராப்புல. நான் வந்து நான் செய்ய பத்தி சொல்லணும்னு நினைச்சப்போ எனக்கு வந்து அந்த ஷார்ட்ஸ் அகாடமிஸ் லேண்டி டூ ஃப்ரெண்ட் வந்துச்சு. அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவனை சுத்தி ஒரு பபிள் இருக்க மாதிரி இருக்கு. எதுவுமே அவன் அஃபெக்ட் பண்ண விடுறது இல்லை. அவன் பாட்டுக்கு அவனோட ஜோன்ல போயிட்டே இருக்கான். அந்த மாதிரி செய்ய வந்து தன்னை சுத்தி இருக்கிற எந்த விஷயம் தன்னை அஃபெக்ட் பண்ண விடாம he keeps working very hard. டைரக்டர் எல்லாரும் சொல்றாங்க, he works very hard on his craft, continuously putting that effort, continuously growing. That's the best sign.
the best time, all we can do for ourselves is constantly keep growing. And improvement பார்த்துட்டே இருக்கு. இந்த படத்துல முக்கியமா நான் வஜ்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனம்ல வந்து தாத்தா கூட நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அப்பா கூட நடிக்கிறது சாதாரண விஷயம். அதுக்குள்ள ஸ்கோர் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ திஸ் வே இந்த படம் வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஐ திங்க் யூ டேக்கன் a bold step. வேற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி 1.5 வருஷம் அதை ஒர்க் பண்ணிருக்கீங்க. டெஃபினட்டா உழைப்பு வீண் போறதே கிடையாது. அந்த இட் ஆல்வேஸ் gives it back. சொல்லுங்க அந்த மாதிரி இந்த படம் நிச்சயமா இட் will make that impact. And I'm sure இங்கேயும் தமிழ்லையும் இந்த படம் பெரிய வெற்றி பெறும். நம்ம விவேகா சார் வந்து அவர் விடவே மாட்டாங்க. ரீசெண்டாக பெரிய ஹிட் சாங் அவர் கொடுத்த சாங் தான் சொல்லிட்டேன் இல்லை. ஸோ அந்த மாதிரி அவரோட சாங்ஸ் இருக்கு, டேவிடோட மியூசிக் இருக்கு, அண்ட் யுவர் பேரிங் அந்த லவ் ஸ்டோரி அண்ட் த நியூ ஐடியா ஆஃப் உண்மை கதை அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிறேன். நம்ம ஊரில் நடந்துச்சாமே இப்படி நடந்துச்சாமே அப்படிங்கிறது எல்லாரும் ரிலேட் பண்ணிக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ there are so many tick marks and positives for this film to become very big hit. So I'm wishing and praying this film becomes a big hit. ரெண்டு பேரோட முடியுமா எங்கள் ஊருக்கு நம்ம ஆளோட முடியுமா வெங்கட் பிரபு சார் வந்து பொன்னியின் செல்வன் வந்து அதிகமாக எல்லாரும் சொன்னது என்னங்க கார்த்திக் பிளேபாயா பண்ணுவேன் பிரியாணிலேயே பண்ண வச்சுட்டாங்க வெங்கட் பிரபு ரெண்டாவது தான் இதில் பார்க்கணும்னு சொன்னாங்க எல்லாரும். ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் அ நியூ கலர் டு மீ. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணணும். நம்ம சீக்கிரமாக நீங்கள் நல்லா கதையை பிடிச்சிட்டு வாங்க. நீங்கள் சொன்னீங்க கன்வின்ஸ் பண்ணுறது எனக்கு கஷ்டம் தானே, பட் பண்ணிடுவோம். அண்ட் கார்த்திக் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ரெட்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோமோஸ், அண்ணாவோட லுக்கும் சரி, frames are fantastic. I'm looking forward to the film. So, hoping a big success with that film. And பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் நிச்சயமாக அந்த படத்தை பெருசாக சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் ப்ரொடியூசர் பற்றி பேசணும்னா இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் பற்றி பேசணும்னா அவனும் கொஞ்சம் கடியானவங்க, அவனை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணி ஒரு படத்தை எடுக்கவே முடியாது. ஸோ ட்ரீமர் பிக்சர்ஸில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். நிச்சயமாக நல்ல நல்ல படங்கள் கொடுக்கணும், மக்கள் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு கம்பெனி. ஸோ ரெண்டு பெரிய கம்பெனி கீதாஸ் கூட சேர்ந்து பண்ணும்போது நிச்சயம் பெரிய வெற்றி படமாக நான் நம்புகிறேன். அஞ்சனாவும் வந்து ஒரு லக்கி ஆகிடும், அவங்களும் இதை சேர்ந்துட்டாங்க. அந்த வகையில் இந்த படம் பெரிய வெற்றி படம் நான் நினைக்கிறேன். இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். சரி எப்போ சென்னை வந்தாலும் கூப்பிட்டுங்க. I'll always be there for you. Love you. Thank you. அன்றைக்கு நமஸ்காரம். பார்த்தீங்களா எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, நான் ஃப்ளோர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் கன்வே டு பிரசன்ட் மீடியா கீதா ஆர்ட்ஸ் அல்வர்வின் காரு ஃபார் பிலீவிங் மீ ஃபார் சச் அன் இம்பார்ட்டன்ட் நைஸ் ரோல். தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபார் எனி ஆர்டிஸ்ட் இட்ஸ் எ ட்ரீம் டு ஹேவ் அ லான்ச் லைக் திஸ். தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடியூசர் பனிவாஸ் காரு அண்ட் சந்துமுண்டெட்டி காரு டைரக்டர். அவர் எனக்கு என் போர்ஷன் சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. சார் எனக்கான அந்த ரோல். ஸோ இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் என்டையர் தண்டேல் டீம், ஆல் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஷாம் சார், டிஓபி அண்ட் தி என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டெய்லி படிப்பேன், அவன் சொன்ன மாதிரி நிறைய இருக்கும். பட் காலையில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஸோ மனப்பாடம் அதெல்லாம் வேஸ்ட்டு. காலையில் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக படிக்கணும். அப்போ ரொம்ப ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டிவாக இருந்தது சைக்காலஜி காரும். தேங்க்யூ ஸோ மச். வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ஹெல்ப்ஃபுல். And very very happy to work with Naga Chaitanya Garu, dynamic bundle of energy. So happy to be on board in your film. Thank you so much, sir. DSP sir, I'm a big fan of your music. Last week meet pannom. Thank you so much. Karthi sir, thank you so much. Last year full of Murla Baba they are shooting. So it was a wonderful experience. Close friends, Naeem sir and Karthik Suraj. Feeling a bit nervous, but I'm really thankful to the entire team. And I wish you all will like my role. Thank you. கர்ணா வந்து ரெட்ரோவில் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இருந்தே ஒரு ஷூட்டிங் பண்ணிருக்கும் போதே வந்து he told about this film. From that time it sounded very exciting for me because the film has a very good director. Chandu's previous films are very very interesting films and very great actors. Naga Chaitanya sir and this people madam பயங்கரமாக பண்ணிட்டீங்க. அப்புறம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி set up in a very unique space. And கர்ணா வந்து நிறையா ட்ராவல் பண்ணிலாம் ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னப்போ அந்த ஓவரால் அந்த ஸ்டோரி நடக்க போகிற அந்த பிளாட் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது ட்ரெய்லர் பார்க்கும்போது இட் கிரியேட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்ட். அண்ட் டிஎஸ்பி சாரோட சாங் லைன்ஸ் இங்கே இருந்துச்சு. ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி டீம். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் கர்ணா. இட்ஸ் அ கிரேட் டேலண்ட் அண்ட் கிரேட் ஆக்டர். காமெடி மட்டும் இல்லை, ஹி கேன் புல் ஆஃப் எனி கேரக்டர்ஸ். ஸோ அவருக்கு வந்து தெலுங்குல வந்து ஐ திங்க் திஸ் ஃபில்ம் வில் ஓப்பன் மோர் பிக் டோர்ஸ் நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். ஐ எம் எக்ஸைட்டட் டு வாட்ச் திஸ் ஃபில்ம். அண்ட் ஆல்சோ நரேன் சார்,
அவர் வந்து பீட்சா வந்து ஒர்க் வித் ஹிம் அண்ட் ஸோ நைஸ் டு see him also. All the very best to the entire team, Mallory sir, director and entire crew. படம் வந்து மிகப்பெரிய வெற்றி. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு நானே வந்து இப்போ சேயோட படம் பண்ணேன். நான் ஆஃப்டர் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு திரும்ப சே இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் பிகாஸ் அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பயங்கரமாக இருக்கும். ரொம்ப சூஸியாக இருக்கும். 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ரொம்ப உங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இந்த ஜானர் ரொம்ப புதுசான ஒரு ஜானர். இது வந்து எனக்கு கருணா சொன்னாங்க, கிட்டத்தட்ட உண்மை சம்பவத்தை அடிப்படையில் வந்து பண்ண படம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இது எடுக்கும் போதே தெரியுது. ட்ரெய்லர் பார்க்கும்போதே இந்த ஷார்ட்ஸு இந்த கடலில் போய் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஹோல் டீமுக்கு சாருக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். பெரிய ஃபேன்ஸ் ஆய்வலை மேடம் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நிறைய டேரக்டர்ஸ் ஒரு ஃபேன்ஸாக தான் நினைக்கிறேன் நான். அவ்வளோ நல்லா பண்ணுறீங்க. ஸோ வெரி ஹாப்பி தட் நீங்கள் உங்களுடைய இந்த ஹிட் பேர் மறுபடியும் வந்து சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதே வந்து எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இஸ் லைக் அ ஃபேமிலி டு மீ அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு திரும்ப இந்த காம்பினேஷன் பார்க்குறதுக்கு. இது வந்து பார்க்கும்போதே ஒரு பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி தருது. ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் யூ கைஸ் ஆல் த வெரி பெஸ்ட், த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். அதே மாதிரி டிஎஸ்பி வந்து எனக்கு நாங்கள்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஃபோனாக வெட்டியாக சுற்றிட்டு இருந்தோம். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண டைம். அப்போ தான் வந்து மியூசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணி இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் இப்போ தான் ஃபேமஸாக இருக்குது. நான் சொல்கிறது 90ஸ்லேயே வந்து இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் வந்து தேவி, எஸ்பி சரண், எங்கள் கேங் இருக்குது, ஒரு பெரிய கேங், ஒரு மியூசிக் கேங் இருக்குது. ஸோ அந்த டைம்லேருந்தே வந்து டிஎஸ்பி நாங்கள்லாம் வந்து அப்பவும் என்னை பாட சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போ இன்டர்நேஷனல் அப்படின்ற மாதிரி சேர்த்துக்க மாட்டாங்க. பட் அப்போலேருந்து எனக்கு டிஎஸ்பி தெரியும். ஸோ இஸ் லைக் பிரதர் ஃப்ரம் அனதர் மதர் தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ வருஷம் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ எல்லாரையுமே சேர்ந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இஸ் ராக்கிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அண்ட் ஐ ஜஸ்ட் விஷ் ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ. அண்ட் டைரக்டர் சாரோட பழைய படங்கள் கார்த்திகே எல்லாமே பார்த்துருக்கேன். உங்களுடைய 2 படம் சேர்த்து பண்ணியிருக்காரு அவரோட 3rd ஃபிலிம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் திஸ். ஏன்னா அவரோட ஜானர்ஸும் அப்படி தான் இருக்கும். எல்லாம் வேறு வேறு ஜானர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு உங்கள் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதோட எங்களுடைய கருணாகரனை நீங்கள் அங்கே கொண்டு போய் இது வந்து இவ்வளோ பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்ற போது எங்களுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம். அவரை வந்து நீங்கள் திருமுறை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் சேயை பற்றி சொல்லணும். சே இஸ் லைக் a wonderful actor to work with, very dedicated. ரொம்ப கஷ்டப்படுவார் அவர் வந்து அது நல்லா தமிழ் பேசக்கூடிய நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக தமிழ் டைரக்டர்ஸ்லாம் வந்து அவர்கிட்ட போய் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணணும், கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வந்து ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட நாங்கள் வேலை வாங்கிடலாம். ஆனால் அவரும் ரொம்ப மெனக்கிடுவார். ரொம்ப மெனக்கிடுவாங்க. தெலுங்கு நாங்கள் எங்களுக்கு ரொம்ப ஆசை திரும்ப ஒன்று பண்ணணும். ஆனால் அது ஒழுங்காக தெலுங்கு படமாக பண்ணணும். அது 2 கேட்டானா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்பவுமே சொல்லுவோம் நாங்கள். ஸோ 2 பேருமே சேர்த்து பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் யூ. அவ்வளோ பெரிய லெகசி, அவ்வளோ பெரிய ஃபேமிலிலேருந்து வந்து அது ஒரு துளி கூட வந்து அவர் என்றைக்குமே வந்து அது காட்டிக்கிட்டதே கிடையாது. அவர் ரொம்ப சிம்பிளாக வெரி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மேன். For your humbleness, for your simplicity and everything. I just want to wish this film goes places and take you guys there and no looking back. அந்த மாதிரி இந்த படம் அமையணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ. அண்ட் ரொம்ப சந்தோஷம். 2 பேர் கூடயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் டைரக்டர். 2 பேர் கூட திரும்ப ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். இப்போ சொல்லிடுறேன் சார். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கா தெரியல, எனக்கு இருக்கு. பட் ஐ வாண்ட் டு விஷ் தி ஹோல் ஃபேமிலி டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் என்னை அழைத்து பேச வைத்ததுக்கு நன்றி. அப்புறம் ஏன்னா வந்து ரொம்ப பிரபு தான் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு படம் பார்த்து வாங்கி இங்கே ரிலீஸ் பண்ணுற அதெல்லாம் அவ்வளோ ஈஸியான ஆள் கிடையாது. அவரே வந்து இந்த படத்தை வந்து ஒரு படத்தை வந்து அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வாங்கி, ஏன்னா அவர் சொன்னார் இப்போ எப்படி சாய் பல்லவி அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அவங்க கரெக்டாக. ஏன்னா நீங்களும் ஒரு வாட்டி சொன்னீங்க, நம்ம ஒரு வாட்டி படம் பண்ணும்போது அவங்ககிட்ட ட்ரை பண்ணணும் போது அவங்க ஒத்துக்கல அந்த படம் பண்ணுறது. அப்போவே நான் கொஞ்சம் வேறு ஏதாவது மாற்றிருக்கலாம்.
அந்த ஸ்கிரிப்ட் அதே மாதிரி அவருக்கும் இருக்கு. அது எஸ்ஆர் பிரபுக்கும் வந்து he will not select a film or do a film without ஒரு 100% conviction இல்லாமல் வந்து அவர் படம் பண்ண மாட்டார். ஸோ அவர் பண்ணுறாருன்ற போது வந்து இங்கே தமிழ் ஆடியன்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓவர் த ஃபிலிம் இஸ் கான் வே அஹெட், ரொம்ப நிறைய மேலே போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அது வந்து 7ஆம் தேதி எல்லாத்தையும் பூர்த்தி செய்யும் நம்புகிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் தி ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சென்னை ஒருத்தர் மட்டும் சொல்றேன், நல்லா இருக்கு. ஸோ வெரி குட் ஈவினிங். ஐ எம் வெரி ஹாப்பி. தண்டையில் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் படமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். டைரக்டர் இங்கே இல்லை, கரெக்டாக சந்திரமோகன் ரெட்டி சார் எங்கேயோ சந்தோஷம் போயிருக்கிறது சொல்லுங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க். இந்த படத்தை பற்றி ஃபர்ஸ்ட் எனக்கு பேசுறது வந்து இது சந்திரன். ஓ ஐ வாஸ் ட்ரைங் டு அப்படியா பார்த்தீங்களா? ஒரு மனுஷனா அவனை வந்து எவ்வளோ விதமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்போ ஒரு மனுஷன் இருக்கிறப்ப விட இல்லாதப்ப நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க. Anyway, Chandu sir has been working very hard for this film, so I think it's some work. நானும் கூட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மிக்சிங் சுற்றிட்டு இருக்கோம், நடுவில் இங்கே வந்தோம். பட் எனிவேஸ் ஃபர்ஸ்ட் வந்து தண்டேல் படத்தை பற்றி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனது வந்து நம்ம சாரி பன்னி வாசு அண்ட் நம்ம டைரக்டர் சந்து சார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன்லைனர் சொன்னப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு இந்த படம். And அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து படம் முழுக்க கேரி ஆச்சு. அண்ட் we all really thoroughly enjoyed making and working on this film. So I think உங்க எல்லாரும் கூட இது அவ்வளோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த கடல் வந்தாலே தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகிடும். கடலில் பேஸ் பண்ண ஸ்டோரி அது எது இருந்தாலும் அந்த ஃபிஷர்மேன் போட்ஸ் அந்த மாதிரி இந்த படம் கூட ஐ திங்க் இட் will become one of those films which will be very close to your heart அப்படின்னு நான் நம்புறேன். And then thanks to other uncle, you've always been a great support, and his family it was, of course. And சின்ன பையன்லேருந்து அவருக்கு தெரியும் அந்த மாதிரி he's always a music lover and a talent lover. So thanks for producing this film, uncle. It's a great movie to be on board. And Chai, my dearest brother and my dearest friend, you have done a fantabulous job. I think நான் ஃபர்ஸ்ட் வந்து நாய் சைத்தன்யாவை வந்து இதில் பார்த்தப்போ ஈவன் இந்த போஸ்டரில் பார்த்தப்போ நான் வந்து பயங்கர த்ரில் ஆகிட்டேன். இந்த வே பில்ட் இஸ் பாடி, இந்த வே வாஸ் லுக்கிங் இஸ் வே இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச சை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஹி really worked hard for this and it's showing in the film, Chai, and you have done a great job. ஸோ நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக கைத்தட்டி ரசிக்க போகிறீங்க. அண்ட் சாய் பல்லவி அவன் சாய் பல்லவி பற்றி பேசணும், அவங்க பேர் சொன்னாங்க போதும், அதுக்கப்புறம் எதுவும் பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஜெனரலாக எல்லாரும் சொல்லிட்டாங்க. மனிதத்துவம் சரியாக சாய் பல்லவி ஃபேன் சொல்லும்போது நம்ம எல்லாம் என்ன சொல்றது. But anyway, Sai Pallavi, you have done a fantabulous job as always, and I'm also one of your biggest fans, and especially I'm a fan of her dance. And நிறைய வாட்டி அவங்களும் சொல்லியிருக்கேன், நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் இதுலேயும் எல்லா பாட்லையும் பார்ப்பேன், டான்ஸ் வருதா இல்லையா தேடிட்டே இருப்பேன். அதில் நல்ல அந்த ஸ்டோரியிலேருந்து வெளியே போகாமலே அந்த பாடலுக்குள்ளே என்ன வேணுமோ அதை வச்சு இருந்து அதுலேயும் ரொம்ப அழகாக சாய் பல்லவியோட டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணியிருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ the visuals are so good and the story is so touching, and I think you'll all have a great time watching this film. And I would like to thank another dear brother, Karthi sir, for being kind enough to attend this function and cheering for us. Thank you, sir. You're always family. And Venkat Prabhu brother, thank you so much for all those lovely words. Sir, Karthi Suraj sir, thanks to you. And sir, நீங்க வந்து கலக்கிட்டீங்க. அவருக்கு வந்து தெலுங்குல பயங்கர சொன்னீங்களே கனகன் சாருக்கு. நாங்களே வந்து த்ரில் ஆகிட்டோம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இந்த படத்தில். உங்கள் கேரக்டர் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. The way the character starts and the way it winds up, it's beautifully knitted into the story, and I think it's going to take you places through the hearts of Telugu people as well from this movie. You've done a great job, sir. Thank you so much. And Viveka sir, ஒருவன் இங்கிலிங்க எல்லாரும் ஒரு ஜோராக கைத்தடுங்க. ஏன்னா நான் வந்து லிரிசிஸ்ட்க்கு எப்பவுமே அவ்வளோ வேல்யூ கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரைட்டர்ஸ் சார், எங்கள் அப்பா சத்யமூர்த்தி சார் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் ரைட்டர்ஸ் ஃபார் தெலுங்கு இண்டஸ்ட்ரி, ஆல்சோ லிரிசிஸ்ட். ஏன்னா நம்ம என்னதான் பாடல் அழகாக டியூன் போட்டாலும் அந்த பாடலுக்கு அட்ரஸ் முகவரி வந்து பல்லவி தான்.
சாய் பல்லவி இல்லை, நான் சொல்றது பாட்டோட பல்லவி. ஓகே, ஸோ பல்லவி தான். அந்த பல்லவி தான் வந்து இந்த பாட்டு என்னன்னு சொல்லும். அது வரைக்கும் தனனா தனனா டிடின்னு தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டியூனுக்கு உயிர் கொடுத்து அதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குற ஒவ்வொரு லிரிசிஸ்டுக்கும் நம்ம கை தட்டியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி என் கூட எப்பயுமே ஒரு ஃபேமிலியா, ஒரு பிரதரா, ஒரு நாலேஜ் உள்ள, ஒரு பயங்கரமான நாலேஜ் உள்ள, ஒரு சில டைம்ஸ் குருவும் கூட சொல்லலாம். ஏன்னா நான் நிறைய டவுட்ஸ் அவர்கிட்ட கேட்பேன். ஸோ நிறைய தமிழ் பற்றி, லிட்ரேச்சர் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விவேக சார் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. அண்ட் இந்த பாட்டு மட்டும் இல்லை, புஷ்பா ஃபர்ஸ்ட் நிறைய கண்டசாமி நிறைய பாடல்கள் அவர் எக்ஸ்ட்ரானல் லிரிக்ஸ் எழுதி அதுக்கு அழகு சேர்த்து கொடுத்துருக்காரு. அண்ட் அதே போல தண்டேல் பாடல்கள் அப்படியே எந்த இடத்துல எடுத்தாலும் எந்த பாஷையில் போனாலும் அந்த பாஷையிலே இருக்கிற மாதிரி நான் எப்பவுமே ட்ரை பண்ணுவேன். அதுக்கு எனக்கு உதவியாக விவேக சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு ஆல் தி சீஃப் கெஸ்ட்ஸ். And thank you to one and all. Please watch the movie on 7th Feb, and I hope you'll all love it. Thank you, please.